வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே வாழ்க. அருட்பிரகாச வள்ளலார் அவர்கள் ஒரு கவியில் சொல்லுவார், பாட்டுவித்தால் பாடுகின்றேன், பணிய வைத்தால் பணிகின்றேன், பதியே நின்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன், பிழைவித்தால் பிழைகின்றேன், குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன், உறங்க வைத்தால் உறங்குகின்றேன், உறங்காதென்று ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன், யான் செய்வது யாதொன்றும் இல்லை, பரம்பொருளே இறைவா எல்லாம் உன் செயல். அதை போல இன்று இந்த சிந்தனை விருந்திற்கு என்னை பணித்த இறைவனை நன்றி கூறி வணங்கியும், இந்த சிந்தனை விருந்துக்கு இடமளித்த யாழ் மண்டல தலைவர் ஐயா குழந்தைவேல் ஐயா அவர்களுக்கும், யாழ் மண்டல இணையதள இணைப்பை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டு வரும் பேராசிரியர் ரகுபாலாம் அவர்களுக்கும், பேராசிரியர் கலாநிதி அவர்களுக்கும், டாக்டர் பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களுக்கும், மற்றுமுள்ள யாழ் மண்டல நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று இந்த சிந்தனை விருந்தை செவிமடுத்து கேட்க வந்துள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த சிந்தனை விருந்திற்கு என்னை உடனடியாக வாய்ப்பளித்த நமது உன்னியூர் பேராசிரியர் டாக்டர் மாணிக்கவாசகம் ஐயா அவர்களுக்கும் எனது பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து இந்த சிந்தனைக்கு நாம் செல்கின்றோம். வாழ்க வளமுடன். மனிதனின் 5 உடல்கள். மனிதனுக்கு நம்ம பார்க்குறோம் ஒரு உடல் தான் இருக்கு, ஆனால் 5 உடல்கள் உள்ளதாக வேதங்கள் கூறுகிறது. வேதங்கள் மட்டும் கூறுகிறதா என்றால் இல்லை. நமது மகரிஷி அதை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோமா, மகரிஷியும் மனிதனுக்கு 5 உடல்கள் இருக்கிறதுன்னு சொல்றாரு. ஆனால் அவர் அது என்ன சொல்றாருன்னா கோஷங்கள் என்று கூறுகிறார். கோஷங்கள் என்றால் உரை. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், அப்புறம் ஆனந்தமய கோஷம். இதை போல 5 கோஷங்களால் ஆனது அப்படிங்கிறார். ஆனால் வேதங்களில் அது விரிவாக இதே கோஷங்களை உடல்கள் என்று வர்ணிக்கிறார்கள் வேத விற்பனர். தைத்திரிய உபநிஷம் என்ற உபநிஷத்தில் பார்த்தீங்களா, இந்த 5 உடல்களை பற்றி விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அதை பற்றி தான் நம்ம ஆராய போகிறோம். நம்ம சுவாமிஜி என்ன சொல்கிறாரு, வேதங்கள் என்ன சொல்லுகிறது, இதை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். சுவாமிஜி சொன்ன ஒரு லைனை ஒரு வேதங்களில் ஒரு முழு உபனிஷத்தும் இருக்கும். அதே போல் சுவாமிஜியினுடைய கருத்துக்கள் ஒவ்வொன்றையும் பார்த்தோமா முழு வேதங்களும் படித்த மாதிரி ஆச்சு. அவ்வளோ ஒரு சிறப்பானது. சரி, இப்போ நம்ம சிந்தனைக்கு வரலாம். அன்னமய கோஷம் என்பது பருவுடல். பருவுடல் என்பது ஏன் அன்னமய கோஷம் என்று சொல்கிறார்கள்? அன்னத்தினால் ஆனது. இந்த உணவே உடலாக மாறியது. நாம் இதுவரை உண்ட உணவுதான் 40-50 ஆண்டு காலமாக உடலாக மாறி உள்ளது. அதனால இது அன்னமய கோஷம். பருவுடல் முழுவதும் உணவினால் ஆனது. அப்போ ஒவ்வொரு உடலுக்கும் அது இயங்குவதற்கு ஆற்றல் வேணும். அந்த ஆற்றல் என்பது எங்கிருந்து வரும் அப்படின்னா, ஒவ்வொரு உடலுக்கும் நாம் கொடுக்கக்கூடிய உணவினால் தான் வரும். இப்போ நம்ம பருவுடலுக்கு உணவு அளிக்காவிட்டால், 1 நாள் 2 நாள் உணவு அளிக்காவிட்டால் இந்த உடல் சோர்ந்து விடும், ஆற்றலை இழந்து விடும். கண்ணெல்லாம் இருண்டுக்கும், காதெல்லாம் பஞ்சு அடைச்சிக்கும், நமக்கு நினைவு கொஞ்சம் கொஞ்சமாக தப்பிட்டு வரும்.
அப்போ இந்த பருவுடலுக்கு ஆற்றலை தருவது எது அப்படி என்றால் உணவும் நீரும் தான். இதை போல ஒவ்வொரு உடலுக்கும் உணவு என்ற ஒரு இன்புட் கண்டிப்பாக வேணும். சரி, இந்த உடல்கள்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா, கண்ணுக்கு தெரிவது என்னமோ ஒரே ஒரு உடல் தான், அது பருவுடல். இந்த பரு உடலுக்குள்ளார அடுத்த உடல், அதை விட நுண்ணியது, கண்ணுக்கு தெரியாதது, பிராண உடல், அதாவது உயிருடல். அது உள்ளார இருக்கு. அதுதான் சூக்கும உடல் அப்படின்னு சொல்றோம். அந்த சூக்கும உடலுக்கு உள்ளார இன்னொரு உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் காந்த உடல் அல்லது மன உடல், மனோமய கோஷம். அது மன உடல் என்று கூறுகிறார். ஏனென்றால் பிராணனை விட மிக நுண்ணியது காந்தம். இப்பொழுது அந்த மன உடலுக்குள்ளார அதைவிட நுண்ணியது எது என்றால் அது புத்தி உடல் அல்லது அறிவு உடல். புத்தி உடல் அல்லது அறிவு உடல் அப்படின்னு சொல்றது வேதம். ஏனென்றால் அறிவை பார்க்க முடியாது. அது சுத்த வெளியின் ஒரு தன்மை. எதை விட நுண்ணியது? காந்தத்தை விட நுண்மையானது. அதிலும் நுண்மையானது ஆன்ம உடல் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆனந்தமய கோஷம். அதுதான் ஆன்ம உடல். அப்போ நமது ஆன்மா என்பது எங்கு பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் பருவுடல், அதுக்கு அடுத்தது பிராண உடல், அதையும் தாண்டி மன உடல், அதையும் தாண்டி அறிவு உடல் அல்லது புத்தி உடல், இறுதியாக ஆன்ம உடல். இதுதான் அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் மற்றும் ஆனந்தமய கோஷம். இப்போ இது எப்படி உள்ளார அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்தீங்களா, பழைய காலத்துல பெரிய படி இருக்கும். அந்த படிக்குள்ளார பக்கான்னு சொல்லுவாங்க. அந்த பெரிய படிக்குள்ளார ஒரு சின்ன படி இருக்கும், அது போடுவாங்க. அதுக்குள்ளார இன்னொரு சின்ன படி இருக்கும், அதை போடுவாங்க, அரைப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளார இன்னொரு சின்ன படி இருக்கும், காப்படிம்பாங்க. அதுக்குள்ளார அரைக்காப்படின்னு சொல்லி ஒன்று சின்னதாக போடுவோம். இது போல ஒன்றுக்குள்ளார ஒன்று, ஒன்றுக்குள்ளார ஒன்று, ஒன்றுக்குள்ளார ஒன்று போட்டு வச்சுட்டா தூரத்திலிருந்து பார்த்தா ஒரே ஒரு படி தான் தெரியும். ஆனால் அதுக்குள்ளார 5 படி இருக்கும். அதை போல இந்த நமது உடல், பருவுடல் அமைக்கப்பட்டுள்ளது. எத்தனை உடல்களால்? 5 உடல்களால் அமைக்கப்பட்டு. இந்த 5 உடலும் எப்படி வேலை செய்யுது, என்ன மாதிரி செய்யுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொன்றுக்கு என்ன வேலை, அதுக்கு எப்படி ஆற்றல் வருகிறது, அதுக்கு என்ன உணவு 5 உடலுக்கும் கொடுக்கணும். இப்போ முதல்ல நம்ம பார்த்தோம், பருவுடலுக்கு உணவு நீர் தான் நமக்கு வேணும். அதனால தான் நமக்கு ஆற்றல் வருகிறது. அதனால தான் அன்னமய கோஷம்னு சொல்கிறோன்னு பார்த்தோம். அடுத்ததாக பார்த்தோமா பிராணமய கோஷம் அப்படின்ற பிராண உடல். பிராணன் என்பது உயிர். அப்போ உயிர் என்பது உயிர் மூச்சு. இந்த பிராண உடல், பிராணன் என்பது விண், உயிர் என்பது விண்ணால் ஆனது, கண்ணுக்கு தெரியாதது. சுவாமிஜி சொல்லுவாரு, அந்த விண்தான் நுண்ணியக்க மூலப்பொருளாக பிரபஞ்சம் முழுவதும் ஆற்றல் களமாகவும் நமது உடலிலே உயிராற்றலாகவும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு பெரிய உடல், 40-50 கிலோ உள்ள உடலை எது தூக்கிட்டு போகுது அப்படின்னா இந்த நுண்ணிய விண் என்கின்ற உயிர் தான் தூக்கி கொண்டு செல்கிறது.
உடலை விட்டு உயிர் போய்விட்டால் 50 கிலோ 60 கிலோ உள்ள வெயிட் உள்ள நம்ம உடம்பு என்ன ஆகுது? கீழே விழுந்து விடுகிறது. அப்பொழுது இந்த 60 கிலோ வெயிட் உள்ள உடலை தூக்கி கொண்டு செல்லக்கூடிய ஆற்றல் எதற்கு இருக்கிறது என்றால் அந்த உயிர் என்ற பிராணனுக்கு மட்டுமே உண்டு. அப்போ இந்த பிராண உடல் அதுதான் பருவுடலை இயக்குகிறது. ஓடுனா ஓடுது, மலை ஏறுனா ஏறுது, நீச்சல் அடிக்குன்னா அடிக்குது. இது எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடியது அந்த பிராணம். உடலுக்கு ஆற்றல் இருக்கிறது, அதை வழிநடத்துவது எது என்றால் இந்த உயிர் என்ற பிராணம். சரி, இப்போ இந்த பிராணனுக்கு உயிராற்றல் அப்படிங்கிறோம். அந்த உயிருக்கு ஆற்றல் எங்கிருந்து வருகிறது அப்படின்னா, அதுதான் நமக்கு தெரியும். உயிர் மூச்சு, அதில் ஆக்சிஜன் அப்படிங்கிற நமக்கு இன்புட் கொடுக்குறோம். அதுதான் உணவாக இருக்குது. அந்த ஆக்சிஜன் என்ற உணவு இல்லைன்னா தான் நம்ம இந்த கோவிட் காலத்தில் கரோனா பீரியட்லாம் பார்த்தோம். ஆக்சிஜன் இல்லாமல் எவ்வளோ பேர் இறந்தாங்க. அப்போ இந்த பிராண உடலுக்கு முக்கியமானது காற்று. காற்று என்ற இன்புட் அது இயற்கையாகவே இறைவன் நமக்கு சுவாசம் என்ற ஒரு வழியில கொடுத்திருக்கான். அந்த ஆற்றலே போதுமா அப்படின்னா, இன்னும் அந்த ஆற்றலை நாம் மேம்படுத்திக் கொள்வதற்கு பலவிதமான உபாயங்களை மகரிஷி போன்ற மகான்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அப்போ மூச்சு பயிற்சி, காயகல்ப பயிற்சி, நாடி சுத்தி பிராணாயாமம், தண்டுவடி சுத்தி பிராணாயாமம், இதை போன்ற உபாயங்களை நாம் கடைபிடித்தால் நமது அந்த பிராணசக்தி, நமது உடலில் இயங்கக்கூடிய பிராணசக்தி முழு ஆற்றலோடு இயங்கும். பிராணசக்தி முழு ஆற்றலோடு இயங்கும் பொழுது பருவுடலை அது இயக்குவதற்கு தங்கு தடை இல்லாமல் எல்லாமே செய்யும். உடலுக்கு மட்டும் சாப்பாடு கொடுத்துட்டு பிராணன் ரொம்ப நொடிஞ்சு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, உயிர் மூச்சே அவனுக்கு குறைவா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவனால எந்த வேலையுமே செய்ய முடியாது. ஆக இந்த பிராணசக்தி ஒரு மனிதனுக்கு மிக மிக அவசியம். பிராண உடல் என்கின்ற அந்த இரண்டாவது உடலுக்கு நாம் தருகின்ற உணவு என்னவென்றால் பிராணாயாமம், மூச்சு பயிற்சி. இப்போ நம்ம பார்த்தோம், உணவுதான் உடலுக்கு ஆற்றலை கொடுக்கிறது என்று. ஆற்றலை கொடுக்கக்கூடிய உணவே ஆற்றலை கெடுக்குமா அப்படின்னு பார்த்தா அதுவும் உண்டு. இப்போ நம்ம சாப்பிட்ற உணவு இருக்கு, சாத்வீக உணவை சாப்பிட்டால் நமக்கு நன்றாக ஆற்றலை கொடுக்கும். இயற்கை விளைவித்துள்ள தானியங்கள், காய்கறிகள், கனிகள், இதை போலலாம் நல்லா சாப்பிட்டா நமக்கு சாத்வீக உணவுன்னு சொல்கிறாங்க. நமக்கு உணவில் தெரியும், 3 விதமான உணவுகள் இருக்கு. தாமச உணவு, ரஜோ உணவு, சாத்வீக உணவு. இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்குது. ரஜோகுணம் என்ன ரொம்ப ஒரு வீரியமானது, தாமச குணம் என்றால் மந்த புத்தி உடையது, மந்தமாக உடல் இயங்குவது, சாத்வீகம் என்பது நன்றாக சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியது. அப்போ ஆற்றலை கெடுக்கக்கூடிய உணவு அப்படின்னு இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக உண்டு. இயற்கையை விளைவித்துள்ள, உதாரணத்துக்கு இயற்கையை விளைவித்துள்ள அரளி விதையை எடுத்துக்கலாம். அரளி விதையை சாப்பிட்டா என்ன ஆகும்? ஆற்றலை குறைத்து விடும், உயிரை எடுத்து விடும். எட்டிக்காயும் இயற்கை தான் விளைவிச்சது, அதை எடுத்துக்கிட்டா என்ன ஆயிடுது?
அப்பொழுதும் நமது உயிர் பிரிந்து விடுகிறது. அப்போ உணவிலேயே ஆற்றலை கொடுக்கக்கூடிய உணவும் இருக்கிறது, ஆற்றலை கெடுக்கக்கூடிய உணவும் உண்டு. அதனாலதான் சுவாமிஜி நமக்கு 3 விதமான உணவுகளை சொல்லி அதுல எந்தெந்த உணவு என்னென்ன பலன்களை கொடுக்கும், எந்த உணவை தவிர்க்க வேண்டும், இந்த பருவுடலுக்கு எந்த உணவு வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு பட்டியலிட்டு கொடுத்தார். சாத்வீக உணவே மிக மிக சிறந்தது. தாமச உணவு கொஞ்சம் தாமதப்படுத்தினாலும் தேவையின் போது எடுத்துக்கலாம். ஆனால் ரஜோ உணவு நமக்கு என்ன பண்ணும், ஒரு வீரியத்தை கொடுக்கும். அது தேவையா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் முழுவதுமாக ஆற்றலை கெடுக்கக்கூடிய விஷம் போன்ற உணவுகளை தவிர்க்க வேண்டும். இது பருவுடலுக்கு. பிராண உடலுக்கு நம்ம பார்த்தோம் ஆக்சிஜன். அதுன்னா நமக்கு பிராணன் மூச்சு பயிற்சியினால நிறைய ஆக்சிஜனை நம்ம இன்ஹேல் பண்ணுறோம். இப்போ உடற்பயிற்சி செய்யும்போது கைப்பயிற்சியெல்லாம் செஞ்சால், மூச்சு பயிற்சியெல்லாம் செஞ்சால் நார்மல் பிராணசக்தியை விட 12 மடங்கு பிராணசக்தி நமக்கு உள்வாங்குறோம். அது நமக்கு அனுபவபூர்வமாக தெரிகிறது. காலையில் எந்திரிச்சு உடற்பயிற்சி செஞ்சுட்டு அந்த நாள் முழுக்க நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறோம். ஏனென்றால் ஆக்சிஜன் நிறைய போயிடுது, எல்லா இரத்த செல்களுக்கும் ஆக்சிஜன் ஊட்டப்படுகிறது. அதனால நமக்கு சிரமம் இல்லாமல் இருக்கிறது. மூச்சு திணறல் இல்லை, நன்றாக சுவாசம் வருகிறது. இது எல்லாமே நமக்கு அந்த உடற்பயிற்சியினால கிடைக்கும். அப்போ இந்த பிராண உடலுக்கு எது உணவு என்றால் முழு காரணம் நமது உடல் பயிற்சியினுள்ள மூச்சு பயிற்சி. உடலுக்குண்டான பயிற்சி தான் உடற்பயிற்சி. ஆனால் சுவாமிஜி பார்த்தீங்களா, அவர் இந்த 9 வகையான உடற்பயிற்சி உடலுக்கு மட்டும் கொடுக்கல, மூச்சுக்கு மட்டும் கொடுக்கல, உள் உறுப்புகளுக்கு, உள்ளே இருக்கக்கூடிய சக்திகளுக்கு, அந்த நாடி நரம்புகளுக்கு எல்லாத்துக்கும் அவர் இந்த பயிற்சி கொடுத்திருக்கார். இப்ப சாதாரண உடற்பயிற்சி எல்லாம் வெளியே இருக்கின்ற உறுப்புகளுக்கு மட்டும்தான் பயிற்சியை கொடுத்து நல்லபடியாக வச்சிருக்கோம். ஆனா உள்ளாரி இருக்கக்கூடிய கல்லீரல், மண்ணீரல், இதுக்கெல்லாம் பயிற்சி அது எல்லாம் எப்படி சார் கொடுக்க முடியும்? அதுதான் உள்ளார இருக்கு அப்படின்னா, அதுல நம்ம உடற்பயிற்சியில கொடுத்துருக்காரு. இந்த ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி சொல்றோம் இல்லைங்களா, அதாவது பாதத்தை அழுத்துகிற மசாஜ். அதுல நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது என்ன செய்கிறோம் என்றால், நமது நாடி நரம்புகளை அங்கு அழுத்தி விடுகிறோம். சக்தி ஓட்டத்தை நாம் துரிதப்படுத்துகிறோம். சக்தி ஓட்டம் அங்கு கூடுகிறது. அப்ப சக்தி ஓட்டம் கூடணும்னா பிராணன் எல்லா செல்களுக்கும் நன்றாக இருக்க வேண்டும். அது உடன்பட்டு மிக மிக சிறப்பான முறையில் இருந்தால் சக்தி ஓட்டம் சீராக ஓடும். நமக்கு சுவாமிஜி சொல்லியிருக்க ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் இதெல்லாம் சீரமைக்கப்படுகிறது, செல்கள் எல்லாம் சீரமைக்கப்படுகிறது என்றார் உடற்பயிற்சி. இவ்வளவு விரிவாக சுவாமிஜி கொடுத்ததை அவங்க வேதங்கள் என்ன சொல்றாங்க, பருவுடல், பிராண உடல், இது மாதிரி 5 உடல்களாக பிரித்து சொல்கிறார்கள். சரி, இப்ப 2 உடலை பார்த்துட்டோம். 2வது உடலுக்கு உண்டான உணவு அந்த பிராணன் என்கின்ற ஆக்சிஜன் சத்து. இது ஆற்றலை கொடுக்கக்கூடியது. அதுலேயே ஆற்றலை கெடுக்கக்கூடிய சக்தி இருக்கான்னா இருக்கு. இப்போ பார்த்தீங்களா, கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. அதை சுவாசித்தால் என்ன ஆகும்? நமக்கு சக்தி ஆற்றலை கெடுத்து விடும், மயக்கம் போட்டு விழுந்துடுறோம். அதே போல விஷவாயுக்கள்லாம் இருக்கு, அதுவும் காற்று தான். உண்டா இல்லைங்களா? விஷவாயு வரும்போது நம்ம என்ன பண்றோம், நம்ம பிராணனை காத்துக்கொள்வதற்காக மூக்கை பிடிச்சிட்டு ஓடிடுறோம் தூரமா. விஷவாயு தாக்கி விடும், நமது உயிரை எடுத்து விடும். அப்பொழுது இந்த பிராண உடலை நாம் காப்பாற்றியாக வேண்டும். முன்னெச்சரிக்கையாக நாம் சுவாசத்தை நிறுத்திவிட்டு தொலைதூரத்திற்கு ஓடி விடுகிறோம். ஏனென்றால் அது ஆற்றலை கெடுக்கக்கூடிய
ஒரு பிராணன், சக்தி. அப்போ பிராண ஆற்றலை வளர்க்கக்கூடிய ஒரு காற்று, ஆக்சிஜன் என்றால் ஆற்றலை கெடுக்கக்கூடியதும் இருக்கிறது. ஆக ஆற்றலை கொடுக்கக்கூடியதை நாம் சேர்த்து கொண்டால் நமது ஆற்றல் மேம்படும். அதுதான் பிராண உடலுக்கு உண்டான உணவு. இது இரண்டாவது. மூன்றாவதாக பார்த்தால் மன உடல். மன உடல் தான் காரண உடல் சுவாமிஜி சொல்றாரு, காந்த உடல், இந்த ஜீவகாந்த உடல். ஏன்னா மனம்தான் காந்தம், காந்தம்தான் மூளை வழியாக வரும் பொழுது மனமாக மாறுகிறது. இந்த ஜீவகாந்தம் தான் 5 புலன்கள் வழியாக அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் என்றாகவும் 6ஆவதாக மூளையின் வழியாக வரும் பொழுது மனமாக மாறுகிறது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த மன உடலுக்கு, அந்த காந்தத்திற்கு என்ன உணவு அப்படின்னு பார்த்தா, அந்த காந்த உடலுக்கு உண்டான உணவு எது என்றால் மனதை வலிமைப்படுத்தக்கூடிய தவங்கள். தவம் செய்ய செய்ய மனம் வலிமை அடையும், அகத்தாய்வு செய்ய செய்ய மனம் தூய்மை அடையும் என்கிறார் சுவாமிஜி. அப்போ மூன்றாவது உடலாகிய மன உடலுக்கு உணவு என்னவென்றால் தவம். அந்த தவத்தை நம்ம பருவுடலுக்கு 3 நேரம் நம்ம உணவு அளிக்கிறோம், காலை, மதியம், இரவு என்று. அதை போல இந்த மன உடலுக்கும் 3 நேரமும் தவம் செய்ய சொல்றாரு. அட்லீஸ்ட் குறைஞ்சது 2 நேரமாவது செய். அப்பதான் உன்னுடைய மனசு வலிமை அடையும், ஆற்றலை பெறும். இல்லை என்றால் அது ஆற்றலை இழக்கும். உடல் நல்லா இருக்கு, மூச்சு நல்லா இருக்கு, ஆனா மனசு சரியில்லைன்னா சோர்ந்து போய் உக்காந்துடுறான். ஏப்பா அப்படின்னா, மனசே சரியில்லைங்க, உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது, மூச்சு திணறல் எதுவும் இல்லை, பிராண உடல் நல்லா இருக்கு. மூன்றாவது உடலாகிய மன உடல் அங்கு சோர்ந்து போய்விட்டது. ஏனென்றால் அதற்கு அவன் உணவு அளிக்கவில்லை. உணவு என்றால் மனதை வலிமைப்படுத்தக்கூடியது, மனதின் ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடியது. அதற்கு தவம். நமக்கு சுவாமிஜி 9 வகையான தவங்களை கொடுத்திருக்கின்றார். நமக்கு அனைவருக்கும் தெரியும். அந்த தவங்களை எல்லாம் செய்து 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 அந்த மன உடலுக்கு நல்ல ஆரோக்கியமான ஒரு ஆற்றலை கொடுத்தால் மன உடல் மிக சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் பருவுடலை இயக்குவது பிராண உடல், அந்த பிராணனையும் இயக்குவது எது என்றால் மனம்தான். மனம்தான் கீதையில் என்ன சொல்றாங்க, ஒரு தேரோட்டி அப்படின்றாங்க. ஏனென்றால் தேரோட்டி நல்ல முறையில் ஓட்டினால்தான் அந்த தேர் சரியான திசையில் பயணம் ஆகும். தேரோட்டி தாறுமாறாக ஓட்டினால் அது எங்கோ சென்று கவிழ்ந்து விடும். அப்போ மனம் என்ற அந்த தேரோட்டி நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு மன உடல் நன்றாக இருக்க வேண்டும். அதற்கு தவம் முக்கியமானது. அந்த 2 உடல்களையும், பருவுடலையும் பிராண உடலையும் செலுத்துவது எது என்றால் இந்த மன உடல் தான். இப்போ பாருங்க, நம்ம உடற்பயிற்சி செய்யணும் மனம் சொன்னாதான் செய்யுது, இல்லைன்னா நம்ம பிராணாயாமம் செய்ய போறது இல்லை. மனம் மனசு வச்சாதான் செய்யும், மனம் மனசு வச்சாதான் தவம் செய்ய முடியும். மனம் மனசு வச்சு சாப்பிடுன்னு சொன்னாதான் சாப்பிடவே முடியும். இல்லைன்னா மனசு சரியில்லைன்னா சாப்பாடு போட்டு வச்ச சாப்பாடு அப்படியே இருந்தா கூட நீங்க 3 நேரமும் சாப்பிட மாட்டீங்க. ஏன்ப்பா சாப்பிடாமே இருக்கே அப்படின்னா மனசே சரியில்லை. அப்போ பருவுடலுக்கு உணவு அளிப்பது உணவு என்றாலும் அதை இயக்குவது மனம். பிராண உடலுக்கு உணவு பிராணசக்தி என்றாலும் அதை இயக்குவது மனம். அதனால்தான் மனதுக்கு என்ன வேணும், வலிமை வேண்டும். அதனால்தான் மனதை வளப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி மகரிஷி
மனவளக்கலை அப்படிங்கிறத ஒரு சிறப்பாக நமக்கு கொடுத்துருக்காரு. உடல் வளக்கலைன்னு சொல்லலை, பிராண வளக்கலைன்னு சொல்லலை, மனவளக்கலை. மனம் சிறப்பாக இருக்க வேண்டும். அப்போதான் மற்ற 2 உடலையும், பருவுடலையும் இயக்க முடியும், பிராண உடலையும் இயக்க முடியும். சரி, இந்த மன உடலுக்கு தவம் ஆற்றலை கொடுக்கக்கூடியது. அதே மன உடலுக்கு ஆற்றலை கெடுக்கக்கூடிய இது இருக்கா? கண்டிப்பாக உண்டு. என்ன அது? மனதை கெடுக்கக்கூடியதெல்லாம் எது? அனைவருக்கும் தெரியும். கோபம், பயம், பொறாமை, இன்னும் என்னெல்லாம் தீய எண்ணங்கள் என்னென்னலாம் இருக்கோ எல்லாமே ஆற்றலை, மன ஆற்றலை குறைத்து விடும். நம்ம படிச்சிருக்கோம். தீய எண்ணங்கள் என்ன பண்ணுது? உடல்ல ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. தீய எண்ணங்கள் நோயை உண்டு பண்ணுகிறது. தீய எண்ணங்கள் பிராணனையே எடுத்து விடுகிறது. கோபம் சினம் ஒரு சேர்ந்தாரை கொள்ளி. அது எல்லாத்தையும் கொண்டுடும், தன்னையும் கொண்டுடும். தன்னைத்தான் காவாக்கால் சினம் காக்கின், தன்னைத்தான் காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். அப்போ இந்த மனம் சினம் அடையக்கூடாது. அது ஆற்றலை கெடுக்கும். கெடுக்கும் காரணிகள் கோபம், பொறாமை, புறம் சொல்லுதல், இது எல்லாமே மனதின் ஆற்றலை கெடுக்கக்கூடிய உணவுகள். மனதின் ஆற்றலை கொடுக்கக்கூடிய உணவுகளாகிய தவம், தற்சோதனை, இதெல்லாம் செஞ்சா மனம் வலிமையடையும், மனம் தூய்மையடையும். அப்போ 3வது உடலுக்கு உண்டான உணவு, சரியான உணவை கொடுக்க வேண்டும், சரியான முறையில் கொடுக்க வேண்டும். எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் கொடுக்கணும். மன உடல் எப்பொழுதெல்லாம் ஆற்றலை இழக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் அந்த உணவு, தவம் என்ற உணவையும் தற்சோதனை என்ற உணவையும் கண்டிப்பாக தர வேண்டும். மற்ற 2 உடலுக்கும் கொடுத்துட்டு மனதுக்கு உணவு கொடுக்கலன்னா உங்களால் எந்த ஒர்க்கும் செய்ய முடியாது. அப்போ 3வது உடலும் நன்றாக இருக்கணும். மற்ற 2 உடல்கள் நன்றாக இருந்தால் மட்டும் பத்தாது. 3வது உடலாகிய மன உடலும் நன்றாக இருக்கணும். அதிலையும் நல்ல உணவை நாம் கொடுக்க வேண்டும். தீய உணவை தடுக்க வேண்டும். எதெல்லாம் தீய உணவு அப்படிங்கிறத நமக்கு தற்சோதனையில் அழகாக கொடுத்துருக்கார். அது எப்படியெல்லாம் நிவர்த்தி செய்யணும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்கிறார். அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். அடுத்ததாக 4வது உடலுக்கு வருவோம். 4வது உடல் சுவாமிஜி சொல்றது விஞ்ஞானமய கோஷம். வேதங்கள் சொல்வது அறிவு உடல், புத்தி உடல். இந்த அறிவு உடல், புத்தி உடல் என்பது நம்முடைய நடுமனம். அதுதான் புத்தி. மனம் எங்கு வேணா போகும். ஆனால் புத்தி என்பது நிலையானது, அறிவு என்பது நிலையானது. மனம் அலைந்து கொண்டிருக்கும், அறிவு அலையாதது. ஔவையார் சொல்றாங்க, மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம். தவத்திலே நாம் என்ன செய்கிறோம்? புறமனம் என்கின்ற அந்த மன உடலை நடுமனம் என்கின்ற புத்தி உடலோடு இணைக்கின்றோம். புறமனமும் நடுமனமும் அங்கு இணைந்து விடுகிறது. அப்பொழுது அது அறிவு உடலாக மாறிவிடுகிறது. மன உடல் அறிவு உடலாக மாற்றம் பெறுகிறது. என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்கின்ற ஒரு சிந்தனை அந்த விஞ்ஞானமய கோஷம் என்கின்ற அறிவு உடல் தான் கொடுக்கிறது. அப்பொழுது மனதை இயக்குவது யார்? அறிவு, புத்தி. ஏனென்றால் அதைவிட வலிமையானது புத்தி. மனதை விட வலிமையானது புத்தி. அதை விட நுண்ணியமானது, ரொம்ப நுண்ணியமான ஒரு சக்தி புத்தி.
அந்த அறிவு என்ற ஒரு அறிவு உடல் மனதை இயக்குகிறது, பிராணனை இயக்குகிறது, பருவுடலையும் அதுதான் இயக்குகிறது. புத்தி இருந்தாதான் எந்த உணவை சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாதுங்கிறது தெரியும். சொல்றோமா இல்லைங்களா? ஏன்னா உனக்கு புத்தி இருக்கா, இதை போய் சாப்பிடலாமா, இப்போ போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கியே அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? சிந்திக்காமல் மனம் போன போக்கெல்லாம் உடனே எதை வேணா சாப்பிட்றது. அப்போ மற்ற 3 உடலுக்கும் நல்லது கெட்டது சொல்லி நம்மை வழி நடத்துவது எது என்றால் அந்த 4வது உடலாகிய புத்தி உடல். அந்த புத்தி உடலுக்கு உணவு எது? அது ஆற்றலாக இருக்கணுமா, இருக்க வேண்டாமா? அந்த புத்தி உடல் என்ற 4வது உடலுக்கு உணவு என்னவென்றால் சிந்தனா சக்தி, சிந்தனை செய்வது. இன்னைக்கு ஆராய்ச்சியாளர்கள்லாம் விஞ்ஞானமய கோர்ஸில் அப்படியே நுணுகி 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 போய் தான் ஐன்ஸ்டீன், நியூட்டன், அப்புறம் மேக்ஸ்வெல் எல்லா சயின்டிஸ்ட்டும் நுணுகி நுணுகி போய் அந்த புத்தி உடல், அந்த அறிவு மேம்பட்ட ஒரு திறனால் தான் அவங்க வந்து பிரபஞ்ச ரகசியத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. நமது மெய்ஞானிகளும் அந்த அறிவு என்ற புத்தி உடலை சிந்தனா சக்தி மூலம், தவத்தின் மூலம் ஒன்றுபடுத்தி இறைநிலையோடு கலந்து நமக்கு இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் விளக்குகிறார்கள். அந்த 4வது உடலாகிய அறிவு உடலுக்கு இன்புட் உணவு என்னவென்றால் சிந்தனை செய்வது, அருளாளர்களுடைய வாழ்க்கையை படிப்பது, நல்ல புத்தகங்களை வாசிப்பது, மகரிஷியின் சொற்பொழிவுகளை கேட்பது. இதுதான் அறிவை வளர்க்கக்கூடியது, அறிவின் ஆற்றலை வளர்க்கக்கூடியது. அப்போ இந்த அறிவின் ஆற்றலை கெடுக்கக்கூடிய உணவு இருக்கா அப்படின்னா இருக்கு. அறிவின் ஆற்றலை எதெல்லாம் கெடுக்கும்? இப்போ நம்ம கைபேசி வந்துச்சு, அதில் போனோமா ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்னும் என்னென்னலாம் இருக்கு, அதெல்லாம் போனோமா வேண்டாததெல்லாம் அங்கே வருது. இது நம்ம புத்தியை கெடுக்குமா, கெடுக்காதா? ஆற்றலை கெடுக்குமா, கெடுக்காதா? அப்போ ஆற்றலை கெடுக்கக்கூடிய, அறிவை கெடுக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளையோ கதைகளையோ படித்தால் நமது அறிவு கெடும், அறிவினுடைய ஆற்றல் கெடும். அறிவினுடைய ஆற்றல் கெட்டுவிட்டால் மனமும் கெட்டுடும், பிராணனும் போயிடும், உடலும் கீழே விழுந்துடும். அப்போ மற்ற 3 உடல்களையும் சரியானபடி இயக்குவது எது என்றால் அறிவு. அந்த அறிவு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நமக்கு சிந்தனை சக்தி வேணும். அப்போ தினசரி நாம் அதுக்கு உணவு கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? தினசரி நாம் ஏதாவது நல்ல புத்தகங்களை படிக்க வேண்டும். மகரிஷியின் கருத்துக்களை தினசரி நம்ம வந்து வாசிச்சு தெரிஞ்சுக்கணும். நாள் ஒரு சிந்தனை, வாழ்க்கை மலர்கள்லாம் கொடுத்துருக்காரு. ஒரு நாளைக்கு ஒரு பக்கம், அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத சிந்திக்கணும், அதில் ஆராயணும். ஆராய்ந்து நமது அறிவை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும், நமது அறிவை புனிதப்படுத்திக் கொள்ள வேண்டும், நமது அறிவை மாசுபடுத்தி விடக்கூடாது. உலகத்தில் எத்தனையோ மாசுபடுத்துவதற்கான காரணிகள் இருக்கு, அதையெல்லாம் நாம் ஒதுக்கி வைத்து விட வேண்டும். அந்த சிற்றின்பங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டால்தான் அறிவு வலிமையாக இருக்கும். அறிவு வலிமையாக இருந்தால் மனமும் வலிமையாக இருக்கும். அறிவு சொல்றபடி மனம் கேட்கும். மனம்தான் மற்ற 2 உடல்களையும் செலுத்துகிறது. அந்த மனதையும் செலுத்துவது எது என்றால் அந்த அறிவு தான். அந்த அறிவுக்கு நல்ல உணவு நற்சிந்தனை, அறிவுக்கு தீய உணவு கெட்ட சிந்தனை.
சரி, அடுத்ததாக இப்போ நமது ஐந்தாவது உடல் இது, அதுதான் ஆனந்தமய கோஷம். அது வேதங்கள் என்ன சொல்லுது? ஆன்ம உடல். அதுதான் நமது உடம்பில் உள்ள ஆன்மா. அவ்வளோ சேஃப்டியா உள்ள வச்சிருக்கு நமது ஆன்மாவை. அது எப்படி ஆனந்தமய கோஷம் அப்படிங்கிறதுனா, ஆன்மா என்பது இறைவன். நமக்குள்ளார இறைவன் ஆன்மாவாக உறைந்து கொண்டிருக்கின்றான். திருமந்திரத்துல திருமூலர் சொல்றார் இல்லைங்களா, உடம்புக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புக்குள்ளே உத்தமன் உரைகின்றான் என்று உடம்பை யானிருந்து ஓம்புகின்றேனே. அப்போ உத்தமன் என்ற இறைவன் என்னவாக இருக்கின்றான்? நமது ஆன்மாவாக இயங்கிக் கொண்டிருக்கின்றான். அந்த இறைவனின் தன்மை என்ன அப்படின்னு பார்த்தோமா, அதுதான் அன்பும் கருணையும். அதுதான் வள்ளலார் சொன்ன ஜீவகாருண்யம். இந்த அன்பும் கருணையும் இல்லாத மனிதனை மனிதன் என்றே சொல்ல மாட்டாங்க. அவன் ஒரு மிருகம்பா அப்படிம்பாங்க. அப்போ மனிதனை மனிதனாக உலகிற்கு காண்பிப்பது எது என்றால் ஆன்மாவின் அன்பும் கருணையும் தான். அந்த ஆன்மாதான் மற்ற 4 உடல்களையும் இயக்கிக் கொண்டிருக்கின்றது. ஆன்மாவின் இச்சை வயப்பட்டு தன்வினை முன்வினை இரண்டையும் எடுத்துக்கொண்டுதான் நாம் பின்வினையை செய்கின்றோம். சுவாமிஜி சொல்றார், சஞ்சித கர்மம் பிராரப்த கர்மம் இரண்டும் இணைந்துதான் ஆகாமிய கர்மம் என்கின்ற இச்சை வயப்பட்டு செய்வது. அந்த ஆன்மா எடுக்கும் வடிவம்தான் அந்த இச்சை. அன்பும் கருணையும் இல்லாமல் பேராசை, சினம், கோபம், கடும்பற்று, இதை போல எல்லாம் முறையற்ற பால் கவர்ச்சி, இதை போலெல்லாம் எடுத்து செஞ்சோமா அந்த ஆன்மா அசுத்தமடைந்து அதன் வழியேதான் செய்யும். அதனுடைய பலன் செயல் விளைவு தத்துவமாக வந்து விடுகிறது. அப்பொழுது எப்பொழுதுமே நாம் ஆனந்தமய கோஷத்தில் இருக்க வேண்டும் என்றால் அந்த ஆன்மா தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். நமது கருமையம் என்ற ஆன்மாவை சுத்தம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். கருமைய தூய்மை அன்றாடம் நடக்க வேண்டும். அதற்கு அகத்தாய்வு செய்து கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது ஆன்மாவுக்கு என்ன உணவு அப்படின்னு பார்த்தோமா, அறச்செயல். அறச்செயல் ஒன்றே ஆன்மாவை ஆனந்தப்படுத்தும். தவம் மனதுக்கும் அறிவு உடலுக்கும் பலப்படுத்தும். ஆனால் ஆன்மாவை ஆனந்தப்படுத்துவது எது என்றால் அறச்செயல். ஒழுக்கம், கடமை, ஈகை, இதுதான் அறம். நமக்கு சுவாமிஜி கிளீனா டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. 4 பேருக்கு நல்லது செய்யறது, 4 பேருக்கு பரோபகரமாக இருப்பது. பஞ்சபூத நவகிரகத்தில் நமக்கு சுவாமிஜி சொல்லியிருப்பாரு, சுத்தவெளி என்ற மெய்ப்பொருளே எல்லா உயிரிலும் அறிவாக இயங்கிக் கொண்டிருப்பதனால் எந்த உயிரினத்திற்கும் துன்பம் தராமலும் துன்பப்படும் உயிரினங்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்யும் வகையிலே நமது செயல்களை கருணையோடு ஒழுங்குபடுத்திக் கொள்வோம். கருணை என்பது அந்த இறைவனின் செயல். கருணை உள்ளத்தோடு எப்பொழுதெல்லாம் நாம் இருக்கின்றோமோ அப்பொழுது அந்த ஆன்மா ஆனந்தப்படும். எப்பொழுதெல்லாம் பிறருக்கு நன்மை செய்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் ஆன்மா ஆனந்தப்படும். இல்லாதவருக்கு ஈகை செய்வது, வறியவருக்கு அது பொருளாக கொடுத்தாலும் சரி, அறிவாக கொடுத்தாலும் சரி, ஏதாவது ஒன்று நாம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். வாழ்நாளில் பிறருக்கு உதவி செய்வதே முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும். அதுதான் இந்த ஆன்மாவை பலப்படுத்தக்கூடியது, ஆன்மாவின் ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடியது. அதை போல நல்ல காரியங்களை செய்து கொண்டிருப்பவன் அவன் ஆன்ம ஆற்றலாக உடையவனாக இருப்பான், ஆன்ம பலம் உள்ளவனாக இருப்பான். மகாத்மா காந்திக்கு உடம்பு ரொம்ப ஒல்லிதான். அவர் நடக்கிறவங்க 2 பேர் பிடிச்சிட்டு தான் நடக்கணும். ஆனால் அவருக்கு ஆன்ம பலம் அதிகம்.
ஆன்மாவை அவர் நன்றாக வளர்த்தி வைத்திருக்கின்றார். அவருடைய ஆன்மாவின் முன்னால் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யமே தலை குனிந்து விட்டது, சரணாகதி அடைந்து விட்டது. ஆன்ம பலம் அவ்வளவு முக்கியமானது. அதற்கு வேண்டியது நற்பண்புகள், உண்மை, சத்தியம், அகிம்சை. இதெல்லாம் செஞ்சா நமது ஆன்மாவுக்கு நல்ல உணவு. ஆன்மாவை கெடுக்கக்கூடிய உணவுகள் இருக்கிறதா? கண்டிப்பாக உண்டு. என்னென்ன உணவெல்லாம் ஆன்மாவை கெடுக்குது? தீய செயல்கள். என்னெல்லாம் தீய செயல்கள்? எவ்வளவோ இருக்கு இல்லைங்களா? கொலை செய்தல், களவு, பஞ்சமா பாதங்கள் சொல்றாங்களா, பொய், கொலை, சூது, கற்பழிப்பு, இதெல்லாமே தீய செயல்கள், ஆன்மாவை பாதிக்கும் செயல்கள். இந்த ஆன்மாவை பாதிக்கும் செயல்களை எல்லாம் விடுத்து விட்டு நல்ல ஒழுக்கத்தோடு, கருணை உள்ளத்தோடு அறநெறி வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அதுதான் சுவாமிஜி சொல்றாரு, இறை உணர்வும் அறநெறியும் அப்படிங்கிற திருமந்திரத்துல திருமூலர் சொல்றாரு, விளைக்கும் தவம் அறம் மே நற்றுணையாமே அப்படிங்கிறார் ஒரு பாடல். இந்த ரெண்டு தான், தவமும் அறமும் தான் நமக்கு இந்த பிறவி பெருங்கடலை நீந்துவதற்கு உண்டான ஒரே உபாயம். அப்போ இந்த பிறவி பெருங்கடலை நீந்துவதற்கு, ஆன்மாவை சுத்தப்படுத்துவதற்கு அந்த அறம் என்ற ஒரு உணவு அவசியம் வேணும். மற்ற 4 உடல்களும் நன்றாக இருந்தாலும் ஆன்மா கெட்டு போய்விட்டால் அவனால் எந்த செயலையும் செய்ய இயலாது. அவன் என்ன பண்ணுவான்? தீய செயல்களை செய்து அவன் எங்க போவான்? அதுக்குண்டான தண்டனை ஜெயிலுக்கோ எங்கேயோ தான் போவான். ஒரு வழியே இல்லை. உடல் நல்லா இருக்கும், பிராணம் நல்லா இருக்கும், மனம் அங்கே கெட்டு போச்சு, அறிவு கெட்டு போச்சு. ஏனென்றால் ஆன்மாவுக்கு பலம் இல்லை. இந்த 4 உடலையும் இயக்குவது எது என்றால் மிக நுண்ணியமான இறை சக்தியான அந்த ஆன்மாவே. அந்த ஆன்மா தான் நம்ம சுவாமிஜி என்ன சொல்றாரு? உள்ளம் கருமையம், ஆன்ம தூய்மை. இது போல சத்சங்கங்களை கேட்பது, நல்லோரோடு இணங்கி நடப்பது, எல்லோரிடமும் இனிமையாக பழகுவது, இதெல்லாம் ஆன்மாவை பலப்படுத்தும் செயல்கள். தீயோரோடு கலந்து இருப்பது, இதெல்லாம் என்னது? ஆன்ம பலத்தை கெடுக்கக்கூடியது. உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும் வள்ளலார் சொல்றாரு. ஏனென்றால் ஆன்மாவை சுத்தமா வச்சிருக்கணும்னு அவர் விரும்புறாரு. கெட்டவங்களோட என்ன சேர்த்திராத அப்படிங்கிற இறைவனிடம் இறைஞ்சுகிறார். அப்பொழுது ஆன்மாவுக்கு பலம் கொடுப்பது எது என்றால் நற்செயல்கள், அறச்செயல்கள். அப்போ இந்த 5 உடலுக்கும் என்ன உணவு கொடுக்கணும், எந்த உணவு கெடுக்கும், எது ஆற்றலை கொடுக்கும், எது ஆற்றலை கெடுக்கும், இதெல்லாமே விளக்கமாக நமக்கு மகரிஷி அவர்கள் அப்படியே தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கார். ஆனால் சிம்பிளா அவர் என்ன சொல்றாரு? அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், அடுத்தது விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் சொல்லி முடிச்சிடுறாரு. உடல்கள்னு எடுத்துக்கிட்டா அவர் 3 உடல்கள் தான் சொல்றாரு. பரு உடல், சூக்கும உடல், காந்த உடல் அல்லது காரண உடல்ங்கிறாரு. அந்த காரண உடல் என்ற காந்த உடலுக்குள்ளாரியே அவர் என்ன சொல்றாரு? இந்த அறிவு உடலையும் வைக்கிறார், ஆன்ம உடலையும் வைத்து 3 உடலாக மாற்றி சொல்றார். ஆனா இன்னொரு இடத்துல அன்னமய கோஷம் 5 கோஷங்களாக நமக்கு உணர்த்துகிறார். ஆனால் வேதங்கள் இதை விரிவுபடுத்தி ஒரு உபநிஷத்துல, தைத்திரிய உபநிஷத்துல முழுமையாக இது சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நாம் விரிவாக சிந்தனை செய்தால் மகரிஷி அவர்களுடைய பெருமைகளை நாம் உணர்ந்து கொள்ளலாம். உடலுக்கான உடற்பயிற்சி, பிராணனுக்கான மூச்சு பயிற்சி, காயகல்ப பயிற்சி, மனதிற்கான தவ பயிற்சி, அறிவுக்கான
தற்சோதனை பயிற்சி, ஆன்ம பலத்திற்காக நற்செயல்கள் என்கின்ற நம் பிறருக்கு உதவும் செயல்களான எல்லா செயல்களும் நாம் மனமுவந்து செய்வோம். மனவளக்கலையை ஒரு மனிதன் கற்றுக்கொண்டால் அவன் பூரணமாக முழு மனிதனாக மாறிவிடுகின்றான். இந்த 5 உடல்களையும் நாம் சரியானபடி பராமரித்து சரியான முறையிலே இயக்கக்கூடிய ஒரு அறிவை பெற்று அதன் மூலம் நாம் இயங்கினால் துன்பம் என்பது நமக்கு வருமா? நோய் என்பது நமக்கு வருமா? மன கஷ்டம் என்பது நமக்கு வருமா? கண்டிப்பாக எல்லாவற்றையும் தாண்டி நாம் ஒரு ஆனந்தமான ஒரு நல்வாழ்க்கை வாழலாம் என்று கூறி இந்த நற்சிந்தனையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். இதற்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக அற்புதமாக, அட்டகாசமாக, சுமார் அருமையான கருத்துக்களை 5 உடலுக்கான வழிமுறைகள், அது எங்க இருக்கு, எப்படி நம்ம பெறலாம் என்பதை பற்றி மகரிஷியின் சிந்தனை கொடுத்ததை பற்றி மிக அற்புதமாக சொன்னார். முதலில் ஐயா அவர்களை நம் அனைவரும் துரிய நிலையிலிருந்து வாழ்த்தி விடுவோம். பேராசிரியர் இந்திரராஜன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களுடைய உடல்நலம், மனநலம், குடும்ப நலம், நட்பு நலம் வாழ்க வளமுடன். அவர்களுடைய ஆன்மீக சேவை வாழ்க வளமுடன். ரொம்ப மிக அற்புதங்க ஐயா. நன்றிங்கய்யா. இதுல சொல்லுங்கய்யா. அறிவு உடல் இருங்க, நான் அப்புறம் சொல்லிடுறேன். அறிவு உடல் விஞ்ஞான கருவிங்கிறது இன்ஃபர்மேஷன் அண்ட் நாலேஜ் பார் உள் உணர்வு இன்ட்யூஷன் ரெண்டும் சேர்ந்ததா இல்ல இன்ட்யூஷன் மட்டுமே? இன்ட்யூஷன் தாங்கய்யா அந்த அறிவு. நாலேஜ் என்பது மன உடலுங்கய்யா. இன்ட்யூஷன் தாங்கய்யா நமக்கு வந்து இந்த அறிவு. அதுதான் நமக்கு நடுமனம் அப்படின்னு சொல்றாரு, சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்றாரு இல்லையா சுவாமிஜி. சூப்பர் கான்சியஸ் மைண்டு தான் நமக்கு அந்த கருமையம் ஆன்மா. அதுதான் ஆமா ஆமா அதனாலதான் ஆமா தவத்துல நம்ம வந்து புறமனதை நடுமனதோட இணைத்து விடுறோம் இல்லைங்களா? அப்பதான் நம்ம மன அலைச்சல் எல்லாம் குறையுது. மன அலைச்சல் குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த இன்ட்யூஷன் எல்லாம் வர ஆரம்பிக்குதுங்கய்யா. வாழ்த்துக்கள், நன்றி. யாராவது கேள்வி இருந்தா எல்லாத்துக்கும் அன்மியூட் கொடுக்குறேன். மைக்கை அன்மியூட் பண்ணி ஒவ்வொருத்தரா சந்தேகத்தை கேளுங்க. ஐயா நீங்களும் மைக்கை அன்மியூட் பண்ணிக்கங்க. அன்மியூட் பண்ணா எல்லா மைக்கும் மியூட் ஆயிடும். ஒவ்வொருத்தரா அவர் சார கேள்வி கேட்கலாம். சந்தேகம் இருப்பவர்கள் மைக்கை நான் அன்மியூட் ஓவராலா கொடுத்து வச்சுங்க. யாராவது சந்தேகம் இருந்தா கேட்டுருங்க. சுவாமிஜி சொன்னது நான் சொன்னதுனால யாருக்கும் சந்தேகம் வரலன்னு நினைக்கிறேங்க.